செய்திச் சுருக்கம். உள்நாட்டுச் செய்திகள். புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக சொந்த ஊர்களுக்கு சென்ற பயணிகள் பிரதான நகரங்களுக்கு திரும்ப ஒன்லைன் ஆசன ஒதுக்கீட்டு முறையை பயன்படுத்த முடியும் என போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. ஆசன ஒதுக்கீட்டு முறை கொழும்பு மத்திய பஸ் நிலையத்தை மீண்டும் திறந்த சமயம் முன்னோடி திட்டமாக அமுலானது. மாத்தறை, காலி ஆகிய நகரங்களில் இருந்து மாக்கம்புர வரையிலும் கண்டியிலிருந்து கொழும்பு வரையிலும் பயணிக்கும் பஸ் வண்டிகளில் ஆசனங்களை ஒதுக்குவதற்காக இந்த ஒன்லைன் சேவையை பயன்படுத்த முடியும். இணையதள முகவரி www.busticket.gov.lk என்பதாகும். வெளிநாட்டுச் செய்திகள். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் திரை நட்சத்திரமுமான விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் இணையதளத்தில் கசிந்திருப்பதை நடிகர் சிவகார்த்திகேயன் கண்டித்துள்ளார். இந்த படைப்பை கசிய செய்தவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிவகார்த்திகேயன் கோரியுள்ளார். தமது எக்ஸ் தளத்தில் இட்டுள்ள பதிவில் கசிந்த திரைப்படத்தை பொதுமக்கள் திருட்டுத்தனமாக பார்க்க கூடாது எனவும் திரையில் வரும் வரை காத்திருக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கிண்ண சுற்றுத் தொடரில் கலந்து கொள்வதற்காக ஈரானிய அணி நிச்சயமாக வரும் என சர்வதேச காற்பந்தாட்ட சம்மேளனத்தின் தலைவர் கியானி இன்ஃபென்டைனோ தெரிவித்துள்ளார். இந்த சுற்றுத்தொடர் ஆரம்பமாகும் தருணத்தில் அரசியல் நிலவரம் சீரடைந்து விடும் என கியானி நம்பிக்கை வெளியிட்டார். உலகக்கிண்ண காற்பந்தாட்ட சுற்றுத்தொடர் எதிர்வரும் ஜூன் மாதம் தொடக்கம் அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ ஆகிய நாடுகளில் நடைபெற இருக்கிறது. செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.